தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர்ந்தால் விலைவாசி ஏற்றம், பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்டவை தொடர்ந்து நடைபெறும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தி மதுரையில் அதிமுகவினர் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் இருந்து ஜான்சிராணி பூங்கா வரை நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பதாக கூறினாரே, எடுத்தாரா என்று கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சி தொடர்ந்தால் விலைவாசி ஏற்றம், பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்டவை தொடர்ந்து நடைபெறும் என்று குறிப்பிட்ட அவர், மக்களை காக்கவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்தா விலைவாசி ஏற்றம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக பெரும் மோசமான பாலியல் வன்கொடுமைகள், சிறு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, திருடு, பல்வேறு சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கு நாட்டில். இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம். கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை. இதில் என்னன்னா முழுக்க முழுக்க இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே, முக்கியமாக இவங்க குடும்பத்தினர் உறுப்பினர்களே அவர்களோடு சேர்ந்து போட்டோம். இன்னும் முதலமைச்சரே சேர்ந்து ஒரு நிர்வாகியோடு இந்த மாதிரி கடத்துகிற ஒரு போதைப் பொருள் மபியாவோடு தொடர்பு வைத்திருக்காரு என்று நினைத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது.